இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உள்ளாட்சி அமைப்புகள பத்தி பார்க்க போறோம். இதோட மோஸ்ட்லி பாலிடிக்ஸ் சார்ந்த வீடியோல கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். குரூப் 4க்கு தேவையான முக்கிய வீடியோஸ் எல்லாமே போட்டுட்டோம். அது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுக்குறேன். இது போக அடுத்ததெல்லாம் என்ன பார்க்கணும், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். குரூப் 4க்கு டைம் இல்ல. நிறைய போட்டு படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா முடிக்க முடியாது. இந்த வாரத்துக்குள்ள வீடியோஸ கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ்கள மட்டும் பார்த்துட்டு, அடுத்தது வேற யூனிட் எல்லாம் படிக்கலாம். பாலிட்டி ஈஸி தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா அதுல எல்லா கொஸ்டினுமே இப்போ டிஎன்பிசியில் 15 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதில் எல்லா கொஸ்டினுமே நம்ம பாஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். வீடியோ உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் பஞ்சாயத்து ராஜ் பற்றியும் மத்திய மாநில உறவுகளை பற்றியும் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இதுலேருந்து கம்பல்சரி கொஸ்டின் வேற ஏரியா தான். புக்கில் எல்லாமே படிச்சுட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக டைம் இல்லை. ரிவிஷன் பண்ணுறது தான் இந்த வீடியோவே. ரிவிஷன் பண்ணுறதுமே ஃபுல்லாக ஒவ்வொரு டாபிக் வைஸ் ரிவிஷன் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளால் குரூப் 4க்கு முடிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. 2 வீடியோ போடுறேன் பாலிடிக்ஸ் சம்பந்தமா. அதுக்கப்புறம் வேற சப்ஜெக்ட் பார்க்கலாம். உள்ளாட்சி அரசாங்கம். உள்ளாட்சி அரசாங்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, மக்களோட உள்ளூர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் உள்ளூர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் என்ன அப்படின்னா உள்ளாட்சி அரசாங்கம். காந்தி கொள்கையில தான் பஞ்சாயத்து ராஜ் அமைக்கணும்னு காந்தி கொள்கையின் அடிப்படையில் தான் இந்தியாவில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அவரோட கருத்துப்படி கிராமங்கள் வளர்ச்சி அடைந்தாதான் இப்போ கிராமங்கள் வளர்ச்சி அடைந்தாதான் அது நகரங்களுக்கு போகும். அதுக்கப்புறம் நகரங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்தியாவோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவும் அப்படிங்கிற அடிப்படையில் கிராமப்புற உள்ளாட்சியை ஏற்படுத்தினாங்க. கிராமப்புற உள்ளாட்சி அமைய முக்கிய காரணமா இருந்தவர் யாரு அப்படின்னா காந்தி அவர்கள் தான். உள்ளாட்சி அரசாங்கத்தோட வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகளை 2 வகையா பிரிச்சுக்கலாம். ஒன்று நகர உள்ளாட்சி, ஒன்று கிராமப்புற உள்ளாட்சி. நகரப்புற உள்ளாட்சி, கிராமப்புற உள்ளாட்சி அப்படின்னு 2 வகை. நகரப்புறத்துல எதாவது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மாநகராட்சி. நகரப்புறத்துல மாநகராட்சிகள், நகராட்சிகள், நகரியங்கள், பேரூராட்சிகள், பாளைய வாரியங்கள் அப்படின்னு 5 வருது. நகர உள்ளாட்சி கீழே மாநகராட்சி, நகராட்சி, நகரியங்கள், பேரூராட்சிகள், பாளைய வாரியங்கள் அப்படின்னும். கிராமப்புறத்தில் உள்ளாட்சி கீழே எது வரும் அப்படின்னா மாவட்ட பஞ்சாயத்து, பஞ்சாயத்து யூனியனு, கிராம பஞ்சாயத்து, வார்டு. கிராமப்புற உள்ளாட்சியில மாவட்ட பஞ்சாயத்து, பஞ்சாயத்து யூனியன், கிராமப்புற பஞ்சாயத்து, வார்டு இதெல்லாம் கிராம பஞ்சாயத்துல வரும். ஊரக உள்ளாட்சி அரசாங்கம் அப்படிங்கிறது கிராமப்புற பகுதியை பற்றியும், நகரப்புற உள்ளாட்சி அரசாங்கம் அப்படிங்கிறது நகர பகுதியை பற்றியும் குறிப்பிடுகிறது. ஊரக உள்ளாட்சி அப்படின்னா கிராமப்புறம், நகர உள்ளாட்சி அப்படிங்கிறது நகர்பகுதி. 1982ஆம் ஆண்டு உள்ளாட்சி அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ரிப்பன் பிரபு ஆட்சி காலத்துல உள்ளாட்சி அமைப்பை ஏற்படுத்தினாரு. அதனால உள்ளாட்சி அமைப்பின் தந்தை யாரு அப்படின்னு கேட்டா ரிப்பன் பிரபு தான் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை. பஞ்சாயத்து ராஜ் உருவாக்குறதுக்கு அடிப்படையா இருந்த சட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அபிவிருத்த சட்டம் 1952, தேசிய நீட்டிப்பு சேவை 1953. இந்த 2 சட்டங்கள் தான் பஞ்சாயத்து ராஜ் உருவாக்குறதுக்கு அடிப்படையா இருந்துச்சு. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் உருவான ஆண்டு 1957ல பஞ்சாயத்து ராஜ் சட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் உருவான ஆண்டு 1957. 73, 74வது சட்ட சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தது 1993. அது சட்ட திருத்த சட்டங்கள். இது சட்டம் 1957லயே வந்துட்டாங்க. அது திருத்தம் தான் 1993. இப்ப கிராம ஊராட்சி அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராம ஊராட்சி வரும். அதுக்கு அடுத்தது ஊராட்சி ஒன்றியம், அதுக்கு அடுத்தது மாவட்ட ஊராட்சி. 3 அடுக்கு. கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி. இதை ஃபர்ஸ்ட், செகண்ட், 3 அப்படின்னு 3 அடுக்கு வருது. ஊராட்சி ஒன்றியத்தோட பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குடிநீர் வழங்குறது, கிராம சுகாதார நிலையங்களை பராமரிக்கிறது, சாலையை பராமரித்தல், மகப்பேறு விடுதிகளை நிறுவுறது, பொது கண்காட்சிகளை நிறுவுறது, கால்நடை மருத்துவமனைகளை நிறுவுறது, சமூக காடுகளை பராமரித்தல், துவக்கப்பள்ளி கட்டிடங்களை செய்தல். இதெல்லாம் என்ன அப்படின்னா ஊராட்சி ஒன்றியத்தோட பணிகள். ஊராட்சி ஒன்றியத்தின் பணிகள் என்னென்ன அப்படின்னா குடிநீர் வழங்குறது, சுகாதார நிலையங்களை பராமரிக்கிறது, சாலை பராமரிப்பு, மகப்பேறு விடுதிகளை நிறுவுறது, பொது கண்காட்சிகளை நடத்துறது, கால்நடை மருத்துவமனைகளை நிறுவுறது, சமூக காடுகளை பராமரித்தது, துவக்கப்பள்ளி கட்டிடங்களை சீர் செய்யறது. கிராம சபை கூட்டங்கள். கிராம சபை கூட்டம் அப்படின்னா ஒரு கிராமப்புறத்துல இருக்கிற வாக்காளர்களை எல்லாம் கொண்டதுதான் என்ன அப்படின்னா கிராம சபை. வாக்களிக்க தகுதி உடையவர்கள் அனைவருமே கிராம சபை கூட்டங்கள்ல பங்கேற்க தகுதி உடையவர்கள். கிராம சபை கூட்டத்தினோட தலைவர் யாரு, அதாவது தலைமையேற்று நடத்துபவர் யாருன்னா ஊராட்சி மன்ற தலைவர் தான் கிராம சபை கூட்டங்களை
தலைமையேற்று நடத்துவாரு. வருடத்திற்கு எத்தனை கிராம சபை கூட்டம் நடைபெறும்னா 6. முதல்ல 4 கூட்டம் தான் நடைபெற்றுட்டு வந்துச்சு. இப்போ 6 அப்படின்னு மாத்திட்டாங்க. எப்பப்போ நடைபெறும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 26 குடியரசு தினத்தன்னைக்கும், மே 1 உழைப்பாளர் தினம் அன்னைக்கு, ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அன்னைக்கும், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி பிறந்த நாள் அன்னைக்கும், நவம்பர் 1 உள்ளாட்சி தினம் கொண்டாடுற அன்னைக்கு கண்டிப்பா இப்போ நடத்தணும்னு கொண்டு வந்துட்டாங்க. மார்ச் 22 உலக தண்ணீர் தினத்தன்றும் வந்து கிராம சபை கூட்டங்கள் வந்து நடைபெற்றுட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகள் எத்தனை அப்படின்னா மொத்தம் 21 மாநகராட்சிகள் வந்து தற்போது இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சியின் எண்ணிக்கை 21. 500க்கு மேல மக்கள் தொகை இருந்தாவே அது என்னன்னு சொல்றாங்கன்னா கிராம ஊராட்சி. 500க்கு மேல் மக்கள் தொகை இருந்தாவே அதை கிராம ஊராட்சியா வந்து அங்கீகரிக்கிறாங்க. கிராம ஊராட்சியின் பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். அதனோட தலைவர் யாருன்னா கிராம ஊராட்சி தலைவர் தான் அதனோட தலைவர். 3 அடுக்கு உள்ள ஊரக உள்ளாட்சியில வரி விதிக்கும் அதிகாரம் பெற்றது எது அப்படின்னா கிராம ஊராட்சி தான் வந்து வரி விதிக்கும் அதிகாரம் பெற்றது. ஊரக உள்ளாட்சி கீழே வரி விதிக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா கிராம ஊராட்சி. ஊராட்சி ஒன்றியத்தின் தலைவர் என்னன்னு சொல்லுவாங்க சேர்மேன். ஊராட்சி ஒன்றிய தலைவர் அப்படிங்கிறதுன்னு சொல்லப்படுறாரு. ஒன்றியத்தின் தலைவர் சேர்மேன், ஊராட்சி ஒன்றிய தலைவர் அப்படின்னு சொல்லப்படுறாரு. சோழர் காலத்திலேயே கிராம நிர்வாக குழு உறுப்பினர்களால் வந்து குட ஓலை மூலம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. கிராம நிர்வாக குழு உறுப்பினர்கள் வந்து குட ஓலை மூலம் தேர்வு செய்யப்பட்டன. ஊராட்சி அமைப்பு வந்து சிறப்புற்றிருந்தது எப்பொழுது அப்படின்னா சோழர் காலத்துலதான் வந்து ஊராட்சி அமைப்பு வந்து சிறப்புற்றிருந்தது. கிராம சபை கிராம ஊராட்சிகள் சிறப்புற்றிருந்தது எப்போ அப்படின்னா சோழர் காலத்துல. பேரூராட்சிகளின் நிர்வாகத்தை மேற்கொள்வது யாரு அப்படின்னா செயல் தலைவர். பேரூராட்சி தலைவர் இருப்பாரு, இருந்தாலும் நிர்வாகத்தை அடிப்படையில வந்து மேற்கொள்றது பேரூராட்சிகளை நிர்வாகத்தை மேற்கொள்றது யாரு அப்படின்னா செயல் தலைவர் தான் நிர்வாகத்தின் அடிப்படையில் செயல்படுவாரு. நகராட்சிக்கும் நகராட்சி தலைவர் இருப்பாரு. ஆனா நிர்வாகத்தின் அடிப்படையில் தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நகராட்சி ஆணையர் தான் நகராட்சியின் தலைவர், நகராட்சி ஆணையர். மாநகராட்சியின் தலைவர் வந்து மேயர் தான் மாநகராட்சியின் தலைவர். ஆனா நிர்வாகத்தின் அடிப்படையில் தலைவர் யாரு அப்படின்னா மாநகராட்சி ஆணையர் தான் நிர்வாகத்தின் தலைவர். அவர் வந்து மாநகராட்சி ஆணையர் வந்து ஐஏஎஸ் ஆபீசரா இருப்பாரு. நகராட்சியின் தலைவரை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கவுன்சிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. மாநகராட்சியினோட தலைவரை வந்து மேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மாநில தேர்தல் ஆணையம் தான் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவாங்க. உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது வந்து மாநில தேர்தல் ஆணையம். புதிய தொழிற்சாலைகள் அமைந்த பகுதியை என்னன்னு சொல்றாங்க நகரியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நகரியங்கள் அப்படின்னா புதிய தொழிற்சாலை அமைந்த பகுதி நகரியங்கள். இராணுவ குடியிருப்பு பயிற்சி மையங்கள் இராணுவ தளவாட பகுதிகள்லாம் உள்ள பகுதிகளை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா பாளைய வாரியங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆர்டிகல்ஸ் 40 அரசமைப்பு விதி 40 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா அரசு கிராம பஞ்சாயத்துகளை ஏற்படுத்த வேண்டும். அரசு வந்து கிராம பஞ்சாயத்துகளை ஏற்படுத்த வேண்டும். சுய ஆட்சி அலகுகளாக பணிபுரிய தேவையான அதிகாரங்களையும் திறன்களையும் வழங்க வேண்டும். மாநில அரசு வந்து கிராம பஞ்சாயத்துகளை ஏற்படுத்த வேண்டும். சுய ஆட்சி அடிப்படையில் அது செயல்படுத்துவதற்கான அதிகாரத்தையும் அதற்கு திறனையும் வழங்கணும் அப்படின்னு சொல்லி அரசமைப்பு விதி 40 சொல்லுது. அரசு நெறிமுறை கோட்பாடின் கீழே வரும். உள்ளாட்சி அமைப்புகளை பார்க்க வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு. என்னென்ன குழுக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பல்வந்த் மேத்தா குழு வந்து 1957 வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு. அந்த குழு என்ன பரிந்துரைகளை வழங்குச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு வந்து கிராம அளவில் ஊராட்சிகள், வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதி, மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத் மறைமுக தேர்தல் மூலமா மாவட்ட அளவில் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிற பரிந்துரையை வந்து பல்வந்த் மேத்தா குழு வந்து சொல்லுச்சு. பல்வந்த் ராய் மேத்தா குழு பரிந்துரைத்தது என்ன 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பை பரிந்துரைத்திருந்தாங்க. அதுக்கு அடுத்தது ஏற்படுத்தப்பட்டது இது வந்து 1957 முதல் அமைக்கப்பட்ட குழு வந்து பல்வந்த் ராய் மேத்தா குழு. அடுத்ததான் அமைக்கப்பட்ட குழு வந்து அசோக் மேத்தா குழு. அசோக் மேத்தா குழு வந்து 1977 டு 1978. 1978 அதோட அறிக்கையை அறிவிக்கும். 2 அடுக்கு முறை உள்ளாட்சி அமைப்பை வந்து பரிந்துரைத்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா அசோக் மேத்தா குழு. அரசியல் கட்சிகள் அனைத்து நிலை தேர்தல்களையும் பங்கு பெற வேண்டும். உள்ளாட்சி தேர்தலையும் அரசியல் கட்சிகள் பங்கேற்கலாம் அப்படின்னு பரிந்துரைத்த குழு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அசோக் மேத்தா குழு. அப்புறம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் வந்து நேரடியா இருக்கணும் அப்படின்னு பரிந்துரைத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அசோக் மேத்தா குழு தான். அடுத்து ஜிவிகே ராவ் குழு 1985. ஜிவிகே ராவ் குழு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா திட்டக்குழுவால் நியமிக்கப்படுதல் வேறற்ற பொருட்கள் அப்படிங்கிற பரிந்துரையை வந்து பரிந்துரைத்தது வந்து ஜிவிகே ராவ் குழு. எப்போ ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா 1985 தான் ஏற்படுத்தப்பட்டது. அடுத்தது
எல்.எம். ஸ்விங்கி குழு 1986. சிங்வி குழு வந்து 1987. சிங்வி குழுவோட பரிந்துரைப்படி தான் 73 மற்றும் 74வது அரசமைப்பு சட்ட திருத்தங்கள் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அதான் மேத்தா குழு வந்து 1957. பல்வேறு மாநிலங்கள்ல வந்து பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து இயற்றப்பட்டுச்சு. மேத்தா குழு அமைக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் வந்து பஞ்சாயத்து ராஜ் வந்து சட்டம் வந்து இயற்றப்பட்டுச்சு. 90% இந்தியாவில் வந்து பஞ்சாயத்து ராஜ் கீழே கொண்டு வரப்பட்டுச்சு. அசோக் மேத்தா குழு வந்து 1977 மாவட்ட பஞ்சாயத்து நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேணும் அப்படிங்கிறது சொன்னாங்க. 1978 அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, மேற்கு வங்காளம், குஜராத் பஞ்சாயத்து சட்டங்கள்ல வந்து திருத்தம் வந்து செய்தாங்க. அசோக் மேத்தா குழு வந்து 1978 அறிக்கை சமர்த்ததுக்கு அப்புறம் கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, மேற்கு வங்காளம், குஜராத் பஞ்சாயத்துகள்ல வந்து சட்ட திருத்தம் செஞ்சுட்டாங்க. ராஜீவ் அரசு வந்து 1989ஆம் ஆண்டு 64வது 65வது சட்ட திருத்தத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இது வந்து முக்கியமான சட்ட திருத்தங்கள். 1989ஆம் ஆண்டு 64வது மற்றும் 65வது சட்ட திருத்தம் வந்து ராஜீவ் அரசு கொண்டு வந்தாங்க. 1992லயே 73வது 74வது சட்ட திருத்தம் வந்து நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. 1993ல தான் வந்து சட்டம் வந்து இரு அவைகளிலுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைக்கு வந்தது. 73வது சட்ட திருத்தம் அரசியலமைப்பு பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 9 மற்றும் 9A தான் வந்து 73 மற்றும் 74வது சட்ட திருத்தத்தினுடைய பகுதிகள் வந்து இணைக்கப்பட்டுச்சு. பகுதி 9 மற்றும் 9Aல வந்து 73 மற்றும் 73வது சட்ட திருத்தம் இணைக்கப்பட்டிருக்கு. பஞ்சாயத்து ராஜின் சட்ட பிரிவுகள் என்ன அப்படின்னா 243 முதல் 243 ZC வரை. பஞ்சாயத்து ராஜ் குறித்த சட்ட பிரிவுகள் என்ன அப்படின்னா 240 முதல் 243 ZC வரை பஞ்சாயத்து ராஜ் பத்தி குறிப்பிடுகிறது. 73வது சட்ட திருத்தம் வந்து 1992 கொண்டு வந்தாங்க. நடைமுறைக்கு வந்தது 1993 தான். இதனோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறையை வந்து அறிமுகப்படுத்துச்சு. 73வது சட்ட திருத்தம் வந்து மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறையை அறிமுகப்படுத்துச்சு. அதன்படி பார்த்தோம்னா கிராம அளவுல கிராம பஞ்சாயத்து, மாவட்ட அளவுல மாவட்ட பஞ்சாயத்து. 20 லட்சத்துக்கு மேல மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள்ல வந்து கிராம பஞ்சாயத்து மற்றும் மாவட்ட பஞ்சாயத்துக்கு இடைநிலை பஞ்சாயத்து அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. 20 லட்சத்துக்கு மேல மக்கள் தொகை இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இடைநிலை பஞ்சாயத்து கீழே வரும். 73வது அரசமைப்பு சட்டம் திருத்தம் வந்து 1991 மூன்றடுக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை வந்து கொண்டு வந்துச்சு. மூன்றடுக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை வந்து கொண்டு வந்துச்சு. மாவட்ட பஞ்சாயத்து, ஊராட்சி ஒன்றிய குழு, கிராம பஞ்சாயத்து. என்ன சொல்லுதுன்னா மாவட்ட பஞ்சாயத்துகள், ஊராட்சி ஒன்றிய குழுக்கள், கிராம பஞ்சாயத்துகள். மாவட்ட பஞ்சாயத்து வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் நியமிக்கப்பட்டவரு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படின்னா இப்ப நம்ம ஊராட்சி ஒன்றியத்தை வந்து தேர்ந்தெடுத்தோம்னா அவங்கெல்லாம் சேர்ந்து மாவட்ட அளவு பஞ்சாயத்தை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஊராட்சி ஒன்றுக்குழு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதா இருக்கணும். கிராம பஞ்சாயத்துகளும் நேரடியா தேர்ந்தெடுக்கப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. சட்ட திருத்தமும் 92ல நிறைவேற்றப்பட்டு 1993ஆம் ஆண்டு தான் அரசு இதழ்ல வந்து வெளியிடப்பட்டது. 73வது சட்ட திருத்தம் வந்து 1993ல தான் அரசு இதழ்ல வெளிவந்தது. 74வது திருத்தம் வந்து நகராட்சி உள்ளாட்சி அமைப்புகளை மூன்றடுக்கு அப்படின்னு சொல்லுது. 73வது வந்து எது அப்படின்னா கிராமப்புறத்தை பத்தியும் 74வது வந்து நகரபாலிகாவை பத்தி சொல்லுது. அதாவது நகர உள்ளாட்சியை பத்தி சொல்றது எதுனா 74வது திருத்தம். அதுல இருக்கிற மூன்று அடுக்குகள் என்னென்ன அப்படின்னா பேரூராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சிகள். 73வது திருத்தத்தின்படி மூன்றடுக்கு பஞ்சாயத்துகள் என்னென்னா பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி. நகரமன்றத்தின் பணிகள் பொறுப்புகள் வந்து இந்திய அரசமைப்பு 12வது அட்டவணையில குறிப்பிடப்பட்டிருக்கு. நகரமன்றத்தோட பணிகள் வந்து எந்த அட்டவணையில இருக்கு அப்படின்னா அட்டவணை 12ல் குறிப்பிடப்பட்டு உள்ளது. 74வது சட்ட திருத்தம் வந்து ஒரு மாவட்டம் முழுமைக்கும் ஒரு வளர்ச்சி திட்ட வரைவை ஏற்படுத்தும் நோக்கில் மாவட்ட திட்டக்குழுவை ஏற்படுத்த வழிவகை செய்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா 74வது அரசமைப்பு. மாவட்ட திட்டக்குழுவை ஏற்படுத்த வழிவகை செய்வது. நகர உள்ளாட்சி அமைப்பின் உச்ச அமைப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா மாநகராட்சி தான் நகர உள்ளாட்சி அமைப்பின் உச்ச அமைப்பு. 73வது சட்ட திருத்தம் வந்து 12வது அட்டவணையில மாநகராட்சி பணிகளை வந்து பட்டியலிடுகிறது. அதுல பணிகள் எத்தனை அப்படின்னா 18 பணிகள் இருக்கு. அடுத்து தமிழகத்தின் உள்ளாட்சி அமைப்பு. தமிழகத்துல எப்போது உள்ளாட்சி அமைப்பு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 73வது 74வது திருத்தத்தின்படி தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு.
மாநில தேர்தல் ஆணையம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அதன் முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அனைத்து கிராமங்களிலேயே கிராம சபை உருவாக வழிவகை செய்தது. 73 மற்றும் 74வது சட்டத்திருத்தம் வந்து அனைத்து கிராமங்களிலும் கிராம சபை உருவாக்கறதுக்கு வழிவகை செய்தது. பொதுவான மேற்பான்மை மற்றும் பஞ்சாயத்து ராஜின் வருடாந்திர திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கிறதுக்கும் வழிவகை செய்திருக்கு. 3 அடுக்கு உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்துவதற்கு வழிவகை செய்கிறது. உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்கள் மற்றும் நலிவடைந்த பிரிவினருக்கு இடஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வரி விதிக்கும் அதிகாரமும் நிதி ஆதாரம் பெறவும் வழிவகை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்குகிறது. ஏற்கனவே அமலில் இருந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1958 மாற்றப்பட்டு தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து 1994 தான் புதிதாக இயற்றப்பட்டது. அதன்படி ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள் என்னென்ன அப்படின்னா, மாவட்ட திட்டக்குழு, மாநில தேர்தல் ஆணையம், மாநில நிதி ஆணையம். இந்த 3 அமைப்புகளுமே பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் கீழே தான் 1994 கீழே தான் உருவாக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் வந்து கிராம பஞ்சாயத்துகள் வந்து எத்தனை இருக்கு அப்படின்னா 12,260 கிராம பஞ்சாயத்துகள் இருக்குது. 385 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது. 30 மாவட்ட பஞ்சாயத்துகள் இருக்குது. 21 மாநகராட்சிகள், நகராட்சிகள் வந்து 152 நகராட்சிகள் இருக்கு. இது 12th புக்ல சொல்லியிருக்கு. அதன் கணக்குப்படி தான் கிராம பஞ்சாயத்துகள் 12,260, ஊராட்சி ஒன்றியங்கள் 385, மாவட்ட பஞ்சாயத்துகள் 30, மாநகராட்சிகள் 21, நகராட்சிகள் வந்து 152. இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி தன்மைகள். அடுத்து மத்திய மாநில அரசுகளை பத்தி பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சியோட தன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எழுதப்பட்ட அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் உயர்ந்த தன்மை. அரசியலமைப்பு தான் இந்தியாவிலேயே உயர்ந்தது. அதிகார பதிவு. மத்திய மாநில அரசுகளுக்கிடையே வந்து அதிகாரம் பகிர்ந்து கொடுக்கப்பட்டு உள்ளது. நாடாளுமன்றத்தில் ஈரவை. மாநிலங்களுக்குன்னு ஒரு அவையை ஏற்படுத்தியிருக்காங்க. நெகிழா அரசியலமைப்பு. சில விஷயங்களை வந்து அரசியலமைப்பை வந்து மாற்ற முடியாது. உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றத்தின் முக்கிய பணி என்னன்னா, கூட்டாட்சியின் பாதுகாவலன். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே வந்து பிரச்சனை ஏற்படும் பொழுது 2க்கு சமரசம் செய்து கூட்டாட்சியை பாதுகாப்பது யாரு அப்படின்னு கேட்டா, உச்ச நீதிமன்றம் தான் கூட்டாட்சியின் பாதுகாவலன். மத்திய மாநில அரசுகளுக்கிடையே வந்து அதிகார பகிர்வு வந்து 3 வகையில இருக்கு. மத்திய மாநில அரசுகளுக்கிடையே அதிகார பதிவு 3 வகைகள்ல இருக்கு. ஒன்று சட்டமன்ற அதிகார பதிவு, ஆட்சித்துறை அதிகார பகிர்வு, நிதி அதிகார பகிர்வு அப்படின்னு 3 வகையில அதிகாரம் பகிரப்படுகிறது. 1976ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தின் 42வது திருத்தத்தின் மூலம் கல்வியை வந்து 3வது பட்டியலான பொதுப்பட்டியலுக்கு மாத்திட்டாங்க. அதுக்கு முன்னாடி கல்வி வந்து மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு. 1976ல் வந்து 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் கல்வியை வந்து பொதுப்பட்டியலுக்கு மாத்திட்டாங்க. அதனால தான் வந்து தமிழ்நாடுல வந்து நம்ம கல்வி மேல சட்டம் இயற்ற முடியல. பொதுப்பட்டியலில் இருக்கிற துறைகளுக்கு மேல யாருக்கு அதிகாரம் அதிகம் அப்படின்னு கேட்டா மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் அதிகம். நிர்வாக சீர்திருத்த குழுக்கள். நிர்வாக சீர்திருத்த குழுக்கள் வந்து இந்தியாவில் இதுவரைக்கும் 2 குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. முதல் நிர்வாக சீர்திருத்த குழு வந்து 1966லயே தொடங்கப்பட்டுச்சு. மொரார்ஜி தேசாய் தலைமையில வந்து 1966ல நிர்வாக சீர்திருத்த குழு வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 2வது நிர்வாக சீர்திருத்த குழு வந்து 2005ல வீரப்ப மொய்லி தலைமையில ஏற்படுத்தப்பட்டது. மத்திய மாநில உறவுகள் குறித்து விசாரிக்கிறதுக்கு அமைக்கப்பட்ட குழுக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய மாநில உறவுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட குழுக்கள் வந்து நிர்வாக சீர்திருத்த குழுக்கள், ராஜமன்னர் குழு, சர்க்காரியா குழு, புன்சி குழு, வெங்கட செல்லையா குழு. 5 குழுக்கள் வந்து முக்கியமான குழுக்கள். ராஜமன்னர் குழு. ராஜமன்னர் குழு வந்து தமிழக அரசு வந்து உருவாக்குனதா எது அப்படின்னா ராஜமன்னர் குழு. அதனால ராஜமன்னர் குழுவோட பரிந்துரைகளை வந்து முக்கியமா பார்த்துக்கலாம். ராஜமன்னர் குழு வந்து 1969ல் வந்து அமைக்கப்பட்ட குழு வந்து இது மத்திய மாநில அரசுகளுக்கிடையே உறவுகள் மற்றும் மாநில சுயாட்சி பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்ட குழு தான் எது அப்படின்னா ராஜமன்னர் குழு. சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த லட்சுமண சுவாமி, ஆந்திர உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசேகர் இவங்கெல்லாம் வந்து ராஜமன்னர் கீழே செயல்பட்டாங்க. இந்த ராஜமன்னர் குழுவுக்கு கீழே அவங்களோட பரிந்துரை வந்து 1971ல் வழங்குறாங்க. அதனோட முக்கிய பரிந்துரைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியலமைப்பு உறுப்பு 263 உறுப்பை வந்து உடனடியாக அமல்படுத்த வேணும் அப்படின்னு சொன்னாங்க. 263. அரசியலமைப்பு உறுப்பு 256, 257, 339 இந்த உறுப்புகளை எல்லாம் நீக்க சொன்னாங்க. எதனால அப்படின்னா, மாநில உரிமைகளை வந்து பாதிப்பதால இந்த உறுப்புகளை எல்லாம் நீக்க சொல்லி ராஜமன்னார் குழு வந்து பரிந்துரை வழங்கிச்சு. இதர அதிகாரங்கள் அப்படிங்கிற துறை கீழே இருக்கிறத வந்து மத்திய அரசுல இருக்குது.
இதர அதிகாரங்கள் அப்படிங்கிறத மத்திய அரசிடம் இருந்து மாநில அரசுக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த குழு பரிந்துரைச்சு. இந்த குழு வந்து ஆளுநர் பதவியை வந்து நீக்க சொல்லி பரிந்துரை வழங்குச்சு. ஆளுநர் பதவியை வந்து நீக்க சொல்லி பரிந்துரை வழங்கிய குழு எது அப்படின்னா ராஜமன்னர் குழு வந்து ஆளுநர் பதவியை நீக்க சொன்னாங்க. அரசியலமைப்பின் பகுதி, அதாவது அரசியலமைப்பு பகுதி 18 பகுதி 18ல் உள்ள உறுப்பு 356 வந்து மத்திய அரசு கவனமாக பயன்படுத்த வேணும் அப்படின்னு இந்த உறுப்பு சொல்லுது. மத்திய மாநில அரசுகளுக்கிடையே உள்ள உறவு என்னென்ன அப்படின்னா சட்டமன்ற உறவு ஆர்டிகல்ஸ் 245 முதல் 255 வரை சட்டமன்ற உறவும், நிர்வாக உறவு வந்து பிரிவு 256லிருந்து 263, நிதி உறவுகள் வந்து 268 டு 294, மொத்தம் 245லிருந்து 294 வரைக்கும். மத்திய மாநில அரசுகள் உறவு பற்றி கூறும் ஆர்டிகல்ஸ் வந்து 245 டு 294. 245லிருந்து 255 வரைக்கும் சட்டமன்ற உறவும், 256 டு 263 வந்து நிர்வாக உறவு, 268 டு 294 நிதி உறவுகள். இதுல வந்து மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு சொல்லப்படுது. மத்திய பட்டியலில் 100 துறைகள் இருக்குது. மாநில பட்டியலில் 61 துறைகள், பொது பட்டியலில் வந்து 52. மத்திய பட்டியலில் 100 துறைகள், மாநில பட்டியலில் 61 துறைகள், பொது பட்டியலில் 52 துறைகள். மத்திய பட்டியலில் எது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பட்டியலில் பாதுகாப்பு, அணுசக்தி, வெளிநாட்டு விவகாரங்கள், ரயில்வே, அஞ்சல் மற்றும் தந்தி எல்லாம் மத்திய பட்டியலையும், போர் அமைதி உடன்படிக்கை, வங்கி சேவை, வான்வழி, துறைமுகங்கள், வெளிநாட்டு பயணங்கள், அப்புறம் பணம் மற்றும் நாணயத்தை வெளியிடுறது எல்லாமே வந்து மத்திய பட்டியலில் தான் வரும். முக்கியமான பட்டியல்கள் அனைத்துமே மத்திய பட்டியலில் தான் இருக்கு. எந்த விதியின்படி மாநில பட்டியல் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதிகாரங்களை நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றும் அப்படின்னா 249. 249வது விதியின்படி மாநில பட்டியலில் இருக்கிற ஒரு பட்டியலை வந்து பொது பட்டியலுக்கு மாற்றவும் முடியும். அதே மாதிரி மாநிலங்களவை வந்து மாநில பட்டியலில் குறிப்பிட்டு இருக்கிற பட்டியலில் வந்து சட்டம் இயற்றுக்கு அதிகாரம் வழங்குறது எது அப்படின்னு பார்த்தாலும் ஆர்டிகல்ஸ் 249 படி மாநிலங்களவை வந்து மக்களவைக்கு அதிகாரம் வழங்கும். மாநில பட்டியலில் எது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா விவசாயம், காவல்துறை, சிறைச்சாலை, உள்ளாட்சி அரசாங்கம், பொது சுகாதாரம், நிலம், மது, வர்த்தகம், வணிகம், கால்நடை வளர்ப்பு, மாநில பொதுப்பணித்துறை இதெல்லாமே மாநில பட்டியலில் இருக்கும். எது அப்படின்னு பார்த்தோம்னா விவசாயம், காவல்துறை, சிறைச்சாலை, உள்ளாட்சி அரசாங்கம், பொது சுகாதாரம், நிலம், மது, வர்த்தகம், வணிகம், கால்நடை மற்றும் கால்நடை வளர்ப்பு, பொதுப்பணித்துறை இதெல்லாமே மாநில பட்டியலில் இருக்கும். பொதுப்பட்டியலில் எது இருக்கு அப்படின்னா முக்கியமான துறைகள் கல்வி, விவசாய நிலங்களை தவிர பொது சொத்து பரிமாற்றம், வனத்துறை, தொழிற்சங்கங்கள், கலப்படம், தத்தெடுப்பு, வாரிசு தொடர்ச்சி இதெல்லாம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா பொதுப்பட்டியலில் இருக்கு. எந்த விதிகளின்படி மத்திய மற்றும் மாநில அரசுகள் பொதுவாக அனைத்து இந்திய தேர்வாணையத்தை உருவாக்க வழி செய்கிறது அப்படின்னா உறுப்பு 312. 312ன் கீழே தான் பொதுவான இந்திய தேர்வாணையம் வந்து உருவாக்கப்பட்டு உள்ளது. எப்பொழுது வந்து சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1688 செப்டம்பர் 29 தான் சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்டது. 1688 செப்டம்பர் 29 சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்டுச்சு. ரிப்பன் பிரபு தீர்மானம் ஏற்கப்பட்டது எப்போதுன்னா 1882 ரிப்பன் பிரபோட தீர்மானம் வந்து ஏற்கப்பட்டது. எதன் மூலம் இரட்டை ஆட்சி அமல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா இந்திய அரசாங்க சட்டம் 1919 கீழே இரட்டை ஆட்சி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. நகர்பாலிகா சட்டம் வந்து 1992 கொண்டு வரப்பட்டிருக்கு. நகர்பாலிகா சட்டமே 1992. நகர்பாலிகா அப்படிங்கிறது 74வது திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1992. 73 மற்றும் 74வது சட்ட திருத்தத்தில் உள்ளாட்சி அமைப்பில் பெண்களுக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 50% வந்து தற்போது இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு உள்ளது. தற்போது அவங்களோட 73 மற்றும் 74வது சட்ட திருத்தத்தின்படி உள்ளாட்சி அமைப்பில் பெண்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு அப்படின்னா தொகுதியில் பெண்களின் மக்கள் தொகை அடிப்படையில் வழங்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மாநில நிதி ஆணையத்தினோட பொறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வருவாய் வரி மாநில அரசுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் பகிர்தல் தொடர்பான பரிந்துரையை வழங்குறது எது அப்படின்னா மாநில நிதி ஆணையத்தோட பொறுப்பு. மாவட்ட திட்டக்குழு வந்து எதால உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா திட்டக்குழு உருவாக்கப்பட்டது அப்படின்னா 73வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் மாவட்ட திட்டக்குழு வந்து உருவாக்கப்பட்டு உள்ளது. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா அப்படிங்கிற ஸ்கீம் எதுக்கு பயன்படுது அப்படின்னா
வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்தப்பட்டுச்சு. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனானா வீடு கட்டுதல் பயன்படுத்த கொண்டு வந்த திட்டம். கீழ்வரும் எந்த தேர்தலில் அரசியல் கட்சிகளுக்கு பங்கு இல்லை அப்படின்னா, பஞ்சாயத்து ராஜ் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் தேர்தலில் வந்து அரசியல் கட்சிகளுக்கு பங்கு இல்லை. அந்த தேர்தலில் யார் வேணாலும் நிற்கலாம். உள்ளாட்சி அமைப்பின் தந்தை வந்து ரப்பன் பிரபு. மாநிலங்களின் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது மாநில தேர்தல் ஆணையம். இந்திய அரசியலமைப்பின் உள்ளாட்சி அரசாங்கம் குறித்த சட்ட விதிகள் எது அப்படின்னா, உறுப்பு 40 ஆர்டிகல்ஸ் 243 243 ஜட்சி வரைக்கும் எது அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளாட்சி அமைப்புகளை பற்றியதான். அரசமைப்பு சட்டத்தின் 3 அடுக்கு கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு எது அப்படின்னு கேட்டோம்னா, கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. 73வது திருத்தத்தின் மூலம் உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. காரணம், மக்களாட்சியின் உள்ளாட்சி அரசாங்கத்தின் மூலம் அடித்தட்டு மக்கள் வந்து சென்றடையது. கூற்றும் காரணம் சரிதான். ஓகே, அடுத்தது வந்து இம்பார்ட்டன்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு வீடியோ பாலிடிக்ஸ்ன்னு பார்க்கலாம். ஓகேவா? அடுத்தது டைம் இருந்தோம் அப்படின்னா பாலிடிக் ரிவிஷன் பண்ணும்போது இன்னும் ஃபுல் ரிவிஷனுக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம். இன்னும் ஒரு வீடியோவில் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா?